இவ்வளோ தூரம் மைக் பனிஷ்மெண்ட்டு ரூல் எல்லாம் போட்டு நிறைய வாட்டி மைக் பனிஷ்மெண்ட் வாங்கி லாஸ்ட் வீக் ஸ்விம்மிங் பூல்லையும் ஒரு தடவை மைக் அனௌன்ஸ்மெண்ட் வாங்கினாங்க. அண்ட் நிறைய பனிஷ்மெண்ட் எல்லாம் ஆனதுக்கப்புறம் நேத்திக்கு பாரு கமர்தீன் காதில் பேசுகிறாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் ஆக்ஷனில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது திரும்பவும் ரூல் பிரேக்கில் தான் வரும். ஆல்சோ அமித் அண்ட் சாண்ட்ரா கொஞ்ச நேரம் ஹிந்தி சாங்ஸ் பாடியிருக்காங்க. அதுவும் ரூல் பிரேக் தான். அது ரூல் பிரேக் இல்லைனா கூட அது பிக் பாஸ் அதை சொல்லியிருக்கணும். வேறு லாங்குவேஜ் சாங்ஸை அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அதையும் பிக் பாஸ் கேட்கல. இந்த காதில் பேசுனதையும் பிக் பாஸ் கேட்கல. ஒருவேளை இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு விட்டுட்டாரா என்ன அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்தீனோட பெட்டில் போயிட்டு பாரு ஃபஸ்ட்டே போய் படுத்திருப்பாங்க. அப்போ கமர்தீன் வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, வேணாண்டி போய் எந்திரிச்சு போடி, இல்லைனா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கடி, பேட் பர்ஃபார்மன்ஸில் தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது கமர்தீனுக்கு ஒரு எகெயின்ஸ்ட் பாயிண்ட்டாக தான் வரும். அவர் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கேப்டனுங்கிறது நேற்றுக்கு அந்த பாத்திரம் வாஷ் பண்ணுற மேட்டர்லேயே அவர் என்ன பாத்திரம் இருந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் அதை மற்றவங்களுக்கு தான் அசைன் பண்ணணுமே தவிர அவர் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறது தான் ரூல். அவர் ஏன்னா கேப்டன் வேலை பார்க்கக்கூடாது. அதுதான் மேனேஜராக இருக்கும்போது திவ்யாவுக்கும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி மேனேஜர் வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இங்கே கேப்டன் வேலை பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். என்ன பிரச்சனை வந்தாலும் அது இன்னொருத்தருக்கு அசைன் தான் அவர் பண்ணணுமே தவிர அவர் அதை பர்சனலாக பண்ணக்கூடாது. ஸோ அவர் சொல்கிறது கரெக்ட் தான், ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. இதில் பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க அம்மா வராங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை சும்மா தான் சொல்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப அம்மா வர்றதுக்கு ரொம்ப பயந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் பார்த்தா தெரியல. என்னன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.